ஹென்னா மிக்ஸாலஜி ஸ்பூனில் எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் எடுத்து நீங்கள் வச்சுட்டு அந்த பவுல் வந்து டேர் பண்ணிக்கணும். டேர் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் மெஷர் நல்லா ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 10 கிராம்ஸ் வரும். 10 டு 11 கிராம்ஸ், 1 கிராம் முன்ன பின்ன வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 கிராம்ஸ் உங்களுக்கு வரும். அது மாதிரி நான் இப்போ வந்து ஒரு 30 கிராமுக்கான அளவு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 30 கிராம் 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 30 கிராம் வரும். இப்போ 3 ஸ்பூன் 30 கிராம்னா இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்தோன்னா அது 10 கிராம்ஸ் வரும். அப்போ 3க்கு 30 கிராமுக்கு நம்ம 10 கிராம்ஸு சுகர் போடணும். உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போடுறவங்களான்னா ஒரு கொஞ்சம் 1.5 ஸ்பூன் இல்லை ஒரு கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு நம்ம 40 ml ஊற்றுறதா இருந்ததுன்னா, இப்போ 100 கிராம்ஸ்க்கு 40 ml ஊற்றுறதா இருந்தால் 30 கிராம்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு 12 ml ஊற்றணும். அதே 30 ml இருந்தால் நீங்கள் 9 ml 10 ml அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆயில் வந்து ஸ்பூனில் மெஷர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ml தான் வரும். உங்களுக்கு அது பவுடராகவும் சுகராகவும் எடுக்கும் போது 10 கிராம்ஸ் வரும். பட் உங்களுக்கு ஆயிலை மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு 3 ml தான் வரும். அப்போ 3 ml நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஸ்பூன் மெஹந்தி பவுடருக்கு ஒரு ஸ்பூன் ஆயில். அப்போ 3 ஸ்பூன் மெஹந்தி பவுடருக்கு 3 ஸ்பூன் ஆயில் நீங்கள் ஊற்றிக்கணும். அது மாதிரி வாட்டர் வந்துட்டு நான் டபுள் அளவு தண்ணி ஊற்றிக்குவேன். இப்போ நான் வெயிட் மிஷின் கணக்கு பார்த்தீங்கன்னா 30 கிராம்ஸ்க்கு நான் வந்து 60 கிராம்ஸ் 60 ml அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி ஊற்றி இது பண்ணி, ஏன்னா மேலே நம்ம இந்த ஹென்னா பவுட்ரு மேலே ஊற்றி வைக்கும் போது உங்களுக்கு இந்த ஹென்னா பவுட்ரு ட்ரை ஆகாமல் இருக்கும். ஹென்னா மிக்ஸ் பண்ணது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். அது இல்லாத அந்த மேலே இருக்கிற அந்த தண்ணி வந்து நல்லா ரெட்டிஷ் ஆகும். அந்த ரெட்டிஷ் ஆகிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஹென்னா பவுட்ரு உங்களுக்கு நல்லா இதில் இருக்குது, நல்ல ஸ்டெயின் வரும் அப்படின்ட்டு. இதே ஓல்டு பவுட்ராக இருந்தால் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரெட்டிஷ் கொடுக்காது. மேலே அந்த மோட்ரு மேலே பார்த்தீங்கன்னா நான் இப்போ மேலே ஊற்றிருக்கேன் இல்லையா, அந்த தண்ணி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹென்னா மிக்சிங் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஓகேங்களா? அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி மினிமம் ஒரு 5 to 8 hours வைக்கணும். நீங்கள் அதாவது 5 hours வச்சாவே நல்ல ஸ்டெயின் வரும். அது வின்டர் சீசனாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் 8 hours வைங்க. அப்படி 8 hours வைக்கும் போது உங்களுக்கு நல்ல ஸ்டெயின் கொடுக்கும். நம்ம அந்த அந்த ஓகே. இப்போ நம்ம அந்த கிளிங் ஷீட் எடுத்து நம்ம அதுக்கு மேலே நம்ம போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். அது ஏன் ஃபஸ்ட்டு நான் அப்படி ஒட்டின மாதிரி ஃபுல்லாக அந்த ஹென்னாவை ஒட்டின மாதிரி கவர் பண்ணுறேன்னா, ஸ்டெயின் செக் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணுவேன். அது எப்படின்னா, நம்ம இந்த பேப்பர் இருக்குது இல்லைங்களா, ஒன்றா A4 ஷீட்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நம்ம இந்த டிஷ்யூ பேப்பர் ஒன்று அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டு ஒன்றா நம்ம அந்த பூட்டு ஏதாவது வைக்கலாம். இல்லை ஒரு சின்ன ஸ்டோன் மாதிரி ஒரு கல் மாதிரி வச்சா அந்த பேப்பர் வந்து அதில் நல்லா அதாவது மேலே பறந்து போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி, ஒரு வேளை மேலே லூஸாக இருந்ததுன்னா அதில் ஸ்டிக் ஆகாது இல்லையா, அதனால் ஒரு வெயிட்டு வச்சுட்டு அந்த கிளிங் ஷீட்டுக்கு மேலே அந்த பேப்பர் வைக்கணும். அதுக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி நம்ம மூடி வச்சுக்கலாம். மினிமம் 5 to 8 hours கழித்து நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சிருந்த ஹென்னா பவுட்ரு வந்துட்டு அந்த மிக்சிங் வந்து க்ரீன் கலரில் இருந்தது நல்லா ரெட்டிஷாக இருக்கும், நல்ல டார்க் ப்ரௌன் மெரூன் கலரில் இருக்கும். இப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பேப்பர் கூட நல்லா ஆரஞ்சாக ரெட் கலரில் இருக்கும்.